இந்த வீடியோவில் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அதை பற்றி பார்ப்போம். இதை பெருசாக நீங்கள் கதை மாதிரி ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்காமல் நான் சொல்கிற ஆர்டர்லேயே படிங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இதுதான் கரெக்டான வழி. வந்து பாருங்கள், அரிலரல், அரணாரணி, அடவி எழுவம் எல்லாம் ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் கொண்டதாக இருக்கும் பாருங்கள். கான்கானகம், கால்கணையம், இயவு இரும்பு, பொதிபொழில், பொற்றை பச்சை, பலவம் பதுக்கை, புறவு, விடர்வியல், வனம்வல்லை, முளிமுளரி, முதைமிளை, சூழ பாருங்க, சுரம், தில்லம். ஸோ இந்த மாதிரி சொல்லியே படிங்க. உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டை பற்றி தெரிஞ்ச வேர்டெல்லாம் பாருங்களேன். அடவி நமக்கு தெரியும். கானகம்னா காடை குறிக்கிறது தெரியும். காணாவே காடை தான் குறிக்குது. அது வனம்ங்கிறது காட்டை குறிக்குது. இந்த மாதிரி வேர்டெல்லாம் நமக்கு தெரியும். அரண் பாருங்கள், திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் இருப்பார். ஸோ அரண் அப்படின்னாலும் காட்டை தான் குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அரண் ஆரணி ஒரே மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஒரு சிலதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி பாருங்களேன். இப்போ அடம் பிடிச்சி அழுவோம் அப்படின்னு சொல்லுவோமா, அடவி அழுவோம், அடம் பிடிச்சி அழுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலை பாருங்கள், கானகம் நமக்கு தெரியும் போட்டுருவோம். உடல் உறுப்புகள் பேரில் வருது பாருங்க, கால் கணையம் அப்படின்னு வரும். அதே மாதிரி இதில் பாருங்கள், பழத்தை பதுக்கி புறவை சாப்பிட்டுக்கலாம். பலவம், பதுக்கை, புறவு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் ஒரு கோர்வையாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே அப்படி ஷார்ட்கட் வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸு, பழக்கத்தில் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் அதே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் லைட்டாக மீனிங் சொல்கிறேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அரில் அரல்னால் பாருங்களேன், தூர்கள் இருக்கிற மாதிரியான காடு, சின்ன சின்ன அந்த புதார்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வகையான காடுகளை சொல்லுவாங்க. அரசர்கள் காவல் காக்கக்கூடிய ஒரு அரச கட்டுப்பாட்டுக்குள்ளே, அந்த அரச எல்லைக்குள்ளே இருக்கிற காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது பாருங்கள் அரண், கணையம், இந்த மாதிரியான வேடுகள் வரதெல்லாம் இந்த அரசருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காடுகளாக வரும். ஸோ அப்போ அடர்ந்து இருக்கிறது அடவி. சொல்லி பார்த்திங்கன்னா வரும் பாருங்களேன். விரிந்து பறந்து இருக்கிறது வியல். பருத்த மரங்கள், இதுவும் விரிந்த மரங்கள், நல்ல அடர்த்தியான காடு இருக்கிறது வல்லை. இதெல்லாம் பாருங்களேன், முதிர்ந்த மரங்கள் இருக்கிறது முதை. அப்புறம் கரிந்த மரங்கள் இருக்கிற காடுகளுக்கு பாருங்களேன், பொதி, பொச்சை, சுரம், இந்த மாதிரி இதெல்லாம் வருது பாருங்கள். சின்ன சின்ன மரங்கள் இருக்கிறதுக்கு இரும்பு. எறும்பு எப்படி இருக்கும், சின்ன சின்னது தானே இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன மரங்கள் இருக்கிறதுக்கு இரும்பு. அப்புறம் இந்த பொற்றைங்கிற வீடெல்லாம் கன்னியாகுமரி சைடு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரியாக தெரியல. யாராவது கன்னியாகுமரி மக்கள் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரைமிங்காக படிங்க. அரில் அரல், அரணாரணின்னு ரைமிங்காக படிங்க. ஓகேவா? தெரியாத ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் ஒரு கோர்வையாக எடுத்து ஷார்ட்கட், நான் சொன்னதை மட்டும் ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கால் கணையம்ங்கிற உறுப்புகள் வருதா, இந்த இதில் 3க்கு ஷார்ட்கட் சொன்னோன்னா, சின்னதாக இருக்கிறது இரும்பு, இந்த மாதிரி மட்டும் சின்ன சின்னது மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.